இப்போ 2000 நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா கடந்த 2014 ஹரியானா தேர்தலில் 47 இடங்களில் தனிப்பெரும்பான்மையோட பாஜக ஆட்சி அமைத்தாங்க. அதுக்கு பிறகு 2019 அவருடைய செல்வாக்கு கணிசமாக கொஞ்சம் குறையுது. 40 இடங்கள் தான் பெற முடிஞ்சது, பெரும்பான்மை கிடைக்கல. ஜேஜேபியோட கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ 10 வருஷம் பாஜக அங்க ஆட்சியில் இருக்கான இயற்கையாகவே 10 ஆண்டு கால ஒரு அரசு இருக்கு, ஆட்சி இருக்குன்னா அது நார்மலாவே அதுக்கான எதிர்ப்புங்கிறது ஒரு சாதாரணமா வரக்கூடியது, யதார்த்தமான ஒண்ணுதான். அந்த எதிர்ப்போட சேர்ந்து இந்த அக்னிவீர் திட்டமா இருக்கட்டும், விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், வீராங்கனைகளுடைய போராட்டம், இது எல்லாமே சேர்ந்து அப்படின்னா இயற்கையாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு, அதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் காரணமாக வரக்கூடிய எதிர்ப்பெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த தேர்தல் முடிவுகள் காட்டணும் இல்லையா? ஆனா இப்போ வரைக்கும் பாஜக 46, காங்கிரஸ் 38 தான் இருக்காங்களே, அதுதான் என்ன காரணமா இருக்குன்ற? இல்ல நிச்சயமா இந்த வாக்குகள் இப்ப ஜாட் தாங்க பெரும்பாலும் அங்க அவர்களுடைய வாக்குகள் மொத்தமாக காங்கிரஸ்க்கு மாறிடுச்சுன்ற மாதிரிதான் முதல் கட்ட சுற்றுகள்ல நமக்கு தெரிய வருது. ஆனால் இப்ப என்னன்னா அதுல பெரும்பகுதியான மக்கள் இன்னும் அங்கதான் வாக்குகளை செலுத்திருக்காங்க. இன்னும் பிரியல, அந்த வாக்குகள் குறையல. அது மாதிரி தலித் மக்களுடைய வாக்குகளும் அங்க பெருசா பிரிஞ்சு போகல அப்படின்றது இப்ப வரக்கூடிய விஷயங்கள். ஏன்னா ஆரம்ப கட்டம் எல்லாமே பயங்கரமா 72, 71 காங்கிரஸ் முன்னிலை பெற்றதால முன்னாடி தகவல் வந்துச்சு. ரொம்ப குறைவான சிங்கிள் டிஜிட்ல தான் பாஜக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் கூட்டணியில இருந்த அந்த கட்சி அவர் துஷ்யந்தே பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்காங்கலாம் வந்தது இல்லைங்களா? இப்ப எல்லாம் மாறுதுன்னா அந்த வாக்குகள் முதல்ல சிதறடிக்கப்படுது, ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கைப்பற்றி அப்படின்ற ஒரு விஷயம் மாறி இருக்கு. நீங்க சொல்ற எல்லாமே அங்க பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ, அது ஆரம்ப கட்டம் இருந்தது. இவனை ஒரு தொகுதியில வாக்குகள் எந்திராங்க அப்படின்னா சில இடங்கள்ல சமுதாய ரீதியான வாக்குகள் அதிகமா இருக்கும். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல என்னட்டும் பாத்துக்கலாம், நாங்க தான் அதிகமா வாக்கு செலுத்திருக்கோம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப இந்த நிலவரங்கள் மாறுறது பார்க்கும்போது வாக்குகள் கண்டிப்பாக 2 பேருமே சரிசமமா எடுத்திருக்காங்க. அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியும் அங்க இருக்கும். ஏன்னா அந்த வாக்காளருடைய வேட்பாளருடைய கெப்பாசிட்டி என்னவா இருக்கு, என்ன இருக்குன்றத இனிமே போக போக தான் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தொங்கு சட்டமன்றம் உருவாகிற சூழ்நிலை வரக்கூடாது. வந்ததுனாதான் பெரிய சிக்கலே வரும், குதிரை பேரம் நடக்கும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரி வராம யார் வந்தாலும் அங்க அதிகப்படியான வாக்குகளோட அவங்க ஆட்சி அமைத்தால் அந்த மக்களுக்கு ஒரு மரியாதையான கவர்மெண்ட்டும் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தொங்கு சட்டமன்றம் உருவாச்சுன்னா நிச்சயமாக ஜனநாயகம் கேலி கூத்தா மாறிடும். ஏன்னா இப்ப எல்லாவற்றிலும் பாஜக அரசாங்கம் எதையுமே யோசிக்கிறதா கிடையாது. அங்க ரொம்ப குறைவான வாக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம ஈஸியா இந்த வேட்பாளர்களை நம்ம ஈஸியா எடுத்துடலாம், இந்த எண்ணிக்கை நம்ம கிடைச்சிட்டா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம்னு சொல்லி அவங்க நிறைய மாநிலங்கள் அந்த வேலைகளை செஞ்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இனி இப்ப இருக்கிற சூழ்நிலையும் அதை நோக்கி தான் நகருது. ஆனா நம்ம எதிர்பார்த்தது ட்விஸ்ட், பெரிய ட்விஸ்ட்டுங்க. இது நிச்சயமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தது ஜம்மு காஷ்மீர்ல தான் இந்த மாதிரி சூழ்நிலை வரும்னு எதிர்பார்த்தேன். ஹரியானா நம்ம நிமிடத்துக்கு நிமிடம் பயங்கரமான ட்விஸ்ட் அடிச்சுட்டே இருக்கு. இன்னும் ஒரு சில மணி துளிகள்ல நமக்கு தெரிஞ்சிடும் உண்மையான நிலவரம் என்னன்னு. அப்ப வாக்குகள் பிரியலன்றது மட்டும் உறுதியா நமக்கு தெரியுது. மக்கள் அங்க ரொம்ப தெளிவான தீர்ப்பை கொடுத்துருக்காங்களான்றத முடிவுல தான் தெரிவிக்க முடியும். இப்ப நமக்கு அவங்க ஒரு பெரிய டெஸ்ட் வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் காலையில பேசுன மாதிரி இல்ல, இப்ப நீங்க எதிர்பார்த்த விட நாங்க வேற மாதிரி கொடுத்துருக்கோம், ஹரியானா இன்னும் பாஜக வசம் தான் நிக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை தான் அதை நோக்கி நகருது. ஆனா அந்த 10 ஆண்டுகள் அவங்க என்ன சாதனைகள் பண்ணாங்கன்னு புரியல. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை மீறி எப்படி அவர்களுக்கு அந்த வாக்கு கிடைக்குதுன்றது பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா சொன்ன மாதிரி அக்னிவீர் திட்டமா இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், அந்த மல்யுத்த வீராங்கனை பிரச்சனையா இருக்கட்டும், விலைவாசி பிரச்சனையா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு பிரச்சனையா இருக்கட்டும், அதிகப்படியான பிரச்சனை பஞ்சாப்லயும் ஹரியானாவிலும் தான் அதிகமா கொந்தளிச்சாங்க. அது ரொம்ப பெரிய சிக்கலை உண்டாச்சு. பஞ்சாப் அவர்கள் கைவிட்டு போயிடுச்சு. பட் ஹரியானாவும் இது மாதிரிதான் போகும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இப்ப நிலைமைகள் மாறும்போது என்ன நடக்குது அப்படின்றது கணிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றது. நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்தல் முடிவு ஹரியானா பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம்.